திருமூலர் அந்த அவருக்கே நான் முதல்ல வந்து என்னுடைய நன்றியை நான் வந்து காணிக்கையாக்குறேன். அவர் எழுதின திருமந்திரத்தை படிப்பதற்கு நாம் போன பிறவியில் பல ஜென்மங்களில் நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை கேட்பதற்கும் அது ஐயா அவர்கள் மூலமாக இன்று நாங்க கேட்கறதுக்கு அதிக புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும். ஐயா அவர்கள் இந்த ஒரு வகுப்பை இது இப்ப ஆரம்பம் தான். இன்னும் நம்ம நிறைய இந்த லிங்கை வந்து நிறைய பேருக்கு நம்ம அனுப்பிச்சு விடணும். அதே மாதிரி குரூப்ல இன்னும் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு வகுப்பு நடக்குது அப்படிங்கிறது எந்த ஊரா இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க இதை வந்து நீங்க சொல்லுங்க. தமிழ்நாடு முழுக்க ஏன் உலகம் முழுக்கவே வந்து திருமூலர் திருமந்திரத்தை கற்பதற்கு நிறைய பேர் வந்து ஆர்வமாக இருக்கிறாங்க. யார் சொல்லித்தராங்க, அப்படி யாரும் சொல்லித்தராங்களா இருந்தாங்க நல்லா இருக்குமே அப்படின்லாம் கேட்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாம தான் வந்து இந்த இணையவழி வகுப்புல குறைஞ்சது ஒரு 100 பேராவது உள்ள இருக்கிற மாதிரி நம்ம வந்து மேலும் மேலும் நம்ம வந்து செய்யறதுக்கு இங்க இருக்கக்கூடிய அனைவருமே வந்து அதுக்கு வந்து செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுட்டு இந்த ஒரு அருமையான வகுப்பை வந்து தொடங்கி வைக்கிறதுக்காகவும் திருமந்திரத்துல இருந்து அந்த பாட்டு ஏதாவது ஒண்ணு பாடுவாயா? சொல்லுங்க. அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிகிலா அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. நாடுடைய சிவனையை போற்றி, நாட்டோட விரைவா போற்றி. நல்ல விதமா ஆரம்பிச்சிருங்க ஐயா. உங்களுடைய பேச்ச நாங்க கேட்பதற்கு ஆர்வமாக உள்ளோம். உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவியே நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சன்சரன் சமூகம் மற்றும் கல்விநல அறக்கட்டளை, மதுரை இலக்கிய பேரவை இணைந்து வழங்குகின்ற திருமூலரின் திருமந்திர இணையவழி விளக்க வகுப்பு இனிதே துவங்கி இருக்கிறது. இந்த நிகழ்வை துவங்கி வைத்திருக்கக்கூடிய மதுரை இலக்கிய பேரவையினுடைய இணை செயலாளர் திருமதி கீதாமணி அவர்களுக்கு நன்றி பாராட்டி, இந்த இணைய வழியிலே இணைந்திருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஐயன் திருமூலருடைய திருமந்திரம் பல்வேறு வகையிலே இன்றைய சூழலில் நமக்கு பல்வேறு நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறது. எதற்காக நாம் திருமந்திரம் படிக்க வேண்டும் என்கிற கேள்வி ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் எழுந்து கொண்டிருக்கிறது. நேர்வு அடி வகுப்பிலே தை அமாவாசை அன்றைக்கு வகுப்பு தொடங்குகிற பொழுது இந்த சிந்தனையைத்தான் வந்தவர்கள் மத்தியிலே நான் கேட்டேன். எதற்காக திருமந்திரம் படிக்க வேண்டும், ஏன் படிக்க வேண்டும், திருமந்திரத்தை படித்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? இன்னைக்கு நம்முடைய மனித வாழ்க்கை என்பது 2020க்கு முன் 2020க்கு பின்னு வச்சுக்கலாம். 2020க்கு முன் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. கொரோனா வருவதற்கு முன், கொரோனா வந்த பின் மனிதர்கள் யாரும் நேர்முக வகுப்பிலே கலந்து கொள்ள இயலாத ஒரு சூழல். பல்வேறு பணிகள், அதற்காக நேரம் ஒதுக்குதல் என்கிற அந்த நிலையிலே வாழ்வியலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த சூழலிலே தான் சில வயதான அன்பர்கள் நம்மிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். ஐயா, நாங்கள் எல்லாம் நேர்முகமாக வந்து கலந்து கொள்ள இயலாத ஒரு சூழல்,
எனவே நாங்கள் இணைய வழியிலே கலந்து கொள்கிறோம் என்றெல்லாம் நமக்கு அன்பர்கள் வேண்டுகோள் விடுத்த அடிப்படையிலே இணைய வழியிலே இந்த வகுப்பை தொடர்வது என நாம் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் நமக்கு கூடி வந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே பொதுவாக ஒரு விஷயத்தை தொடங்குகிற பொழுது எண்ணிக்கையில் குறைவு இருக்கலாம். ஆனால் திருமூலரை பற்றிய எண்ணங்களிலே நமக்கு குறைவு வந்துவிடக்கூடாது. எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதே என்றெல்லாம் மனம் வருத்தப்படுகிற மனிதன் நான் அல்ல. ஏதோ ஒரு பணியிலே திருமூலர் எங்கோ ஒரு மூலையிலே அமர்ந்து இதை கேட்டுக் கொண்டிருப்பார். ஏனென்று சொன்னால் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் நாம் எவ்வளவு தூரம் கொண்டு சென்றிருக்கிறோம், அந்த அளவு திருமந்திரத்தை நாம் எடுத்து செல்லவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். திருமந்திரத்திலே என்ன இல்லை, என்ன இருக்கிறது என்று சொல்வதை விட என்ன இல்லை என்று கேட்டு நாம் பழகுவோம். எல்லாம் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்வியலுக்கு தேவையான அத்தனை சிந்தனைகளையும் திருமந்திரம் கொடுக்கிறது. எனக்கு ரொம்ப பிடித்து நான் திருமந்திரத்தை தெரிந்தெடுப்பதற்கு அடிநாதமாக அமைந்தது ஒரு சில பாடல்கள். பொதுவாகவே நான் அந்த கருத்து உடையவன். இறை வழிபாட்டிலே நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். திருமூலர் அதை எப்படி பார்க்கிறார் என்று பார்க்கிற பொழுது, படமாட கோயில் பகவருக்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா, நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவருக்கு அது ஆமே என்று முடிக்கிறார். இந்த திருமந்திரத்தை நான் பல நேரங்களிலே உட்கார்ந்து சிந்திப்பது உண்டு. இறைவன் கொரோனா என்கிற ஒரு தொற்றையை, ஒரு கிருமியை இந்த மண்ணுக்கு ஏன் அனுப்பி வைத்திருக்கின்றார்? இன்றைக்கு வழிபாடு என்பது வேறு, அதை நாம் உணர்ந்து கொள்வது இல்லை. ஆலயம் போகிறோம், இறைவனை வழிபடுகிறோம், அது முதல் நிலை. ஆனால் திருமந்திரம் அந்த முதல் நிலையோடு நின்று விடவில்லை. அதற்கு அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்மை அழைத்து செல்கிறது. கோயில்ல போய் சாமி கும்பிடுறது என்பது முதல் நிலை, தொடக்க நிலை. அப்ப இன்னும் நம்ம தொடக்க நிலையில தான் நின்று கொண்டிருக்கிறோம். அடுத்த நிலைக்கு இன்னும் பயணப்படவில்லை. அதத்தான் படமாட கோயில் பகவருக்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா என்று சொல்லுது. அருமையான ஒரு திருமந்திரம். மக்கள் தொண்டுதான் மகேசன் தொண்டு. மக்களுக்கு நீ தொண்டு செஞ்சுட்டு அடுத்து இறைவன்ட்ட வா. இதைத்தான் திருமந்திரம் சொல்லுது. நீ மக்கள் தொண்டே செய்யாம, வயசா இருக்கிற தாய் தகப்பனுக்கு சாப்பாடு போடாம, அவர்களை புறக்கணிச்சுட்டு நீ ஆலயத்திற்கு வந்து கோடி கொடுத்தாலும் அது உன் வரவில், உன் கணக்கில் வரவு வைக்கப்பட மாட்டாது. அதுல எந்த விதமான நன்மையும் உனக்கு கிடையாது. இப்படி அடிச்சு சொன்னதுதான் திருமந்திரம். ஏதாவது அதுல உனக்கு நன்மை கிடைக்குமா? ஒருத்தர் பசியோடு இருக்கிற பொழுது அந்த இடத்தை கடந்து போகிறவன் மா பாவி என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். அதனாலதான் வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லுவார். இது எல்லாரும் சொல்ற வார்த்தை தான். ஆனா அதில் உள்ள நுணுக்கமான ஒரு பொருள் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் வள்ளலாருக்கு மாத்திரம் அந்த எண்ணம் வந்தது? அவர் பசியோடு கிடந்தாரா? இந்த சமூகத்துல வயிற்றுல பசியை வச்சுக்கிட்டு எப்படியப்பா ஆன்மீகத்தை வளர்க்க முடியும்? ஆன்மீகம் உள்ளத்துல வரணும் அப்படின்னா வயிற்று பசி போகணும்னு. இந்த வயிற்று பசி போனாதான் ஆன்மீகம் உள்ளத்துக்குள்ள வர முடியும். பசியோட பிள்ளைகளுக்கு நம்ம பாடம் சொல்லி தர முடியுமா? எங்க வீட்டுல கூட கேட்டாங்க, 7 மணில இருந்து 9 மணி வரைன்னு போட்டிருக்கீங்களே, வீட்டுல இரவு உணவெல்லாம் அவங்க தயார் செய்ய வேண்டாமா? அவங்க வீட்டுக்காருக்கு கொடுக்க வேண்டாமா? பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டாமா? ஏன் இப்படி பண்றீங்க? ஒரு 6 மணில இருந்து வச்சுக்கலாம்ல. அவங்க 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 மனசு அப்படி பதப்பதைக்குது. அப்ப 6 மணிக்கு வச்சோம்னா வேலை வெட்டிக்கு போறவங்க வந்து சேர்றதுக்கு 6:30 மணி ஆயிரும். சரி, 7 மணி வைப்போம். அறிமுக வகுப்புனால ஒரு 2 மணி நேரம்.
அடுத்து ஒரு கேள்விதான் கேட்டாங்க. வயிற்று பசிக்கு முதல்ல சொல்லிட்டாங்க. அடுத்து அவங்களுக்கு டேட்டா இருக்கணும்ல அப்படின்னாங்க. காலையில இருந்து டேட்டா ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 2 ஜிபி 1.5 ஜிபி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டா அவங்க சேமிச்சு வச்சிருக்கணும். அப்ப எப்படி அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எல்லாமே இருக்கு. எல்லா பிரச்சனையும் எல்லாத்துலயும் தான் இருக்குது. இருந்தாலும் நம்முடைய கடமையை நம்ம செய்யணும். அப்ப வயிறு, அப்ப ஆன்மீகம் வளர்க்கணும் அப்படின்னா அந்த ஆன்மீகத்தை நம்ம எப்படி வளர்க்க முடியும்? நடமாடுகிற கோயிலுக்கு போய் சேராது. அதே நேரத்துல நடமாடுபவருக்கு ஒண்ணு கொடுத்தீங்கன்னா உள்ள படமா இருக்கக்கூடிய இறைவனுக்கு போய் சேர்ந்து ரொம்ப அழகா 4 வரியில சொல்றாரு பாத்தீங்களா? இதுதான் நமக்கு திருமந்திரத்தை படிப்பதற்கான ஒரு வழிகாட்டுதலாக அமைகிறது. அப்ப அதைத்தான் நம்ம பார்க்கிறோம் அந்த இடத்துல. இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறார். எல்லாருக்கும் தேவாரம் திருவாசகம் எல்லாமே தெரியுது. இன்னும் கூட பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்தம் படிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரி, சைவ சித்தாந்தம் போறோமே, சைவ சித்தாந்தத்துல சொல்லி கொடுக்கிற நெறி என்ன? சைவ சித்தாந்த கோட்பாடு என்ன சொல்லுகிறது? பதி பசு பாசம், இதுதான். பதினா இறைவன், ஏகன்னு பேர். அதான் நம்ம சொல்றோம், ஏகன் அநேகன் இறைவன் அடி வெல்க. இப்போ ஏகனாக இருக்கிறான், அநேகனாக இருக்கிறான். அப்ப ஏகன் அப்படிங்கிறதுதான் பதி. இது பசு. இந்த ஆட்காட்டி விரல் இருக்கு பாருங்க, இது பசு. இந்த 3 விரல் இருக்கு பாருங்க, இதுதான் ஆணவம் கண்மம் மாயை. எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. உயரமா இருக்கிற விரல் ஆணவம், அதுக்கு அடுத்த விரல் கண்மம், அதுக்கு அடுத்த விரல் மாயை. அது குட்டியாத்தான் இருக்கும். இந்த மாய உலகத்துல எல்லாமே குட்டியாத்தான் இருக்கு. இந்த ஆணவத்தை அழிக்கணும் முதல்ல. நான் எனது அதிகமா நம்ம பயன்படுத்துற வார்த்தை அது. அதனாலதான் உயிரெழுத்து 12ல பாத்தீங்கன்னா ஐ மாத்திரம் அப்படி தனியா நிக்கும். ஆங்கிலத்துல ஐன்னு கூட வச்சுக்கலாம். இந்த ஐ மாத்திரம் பாத்தீங்கன்னா தனியா நிக்கும். அப்படின்னா நான், எனது, நான் என்கிற ஆணவம், அகங்காரம்னு பேர். இதைத்தான் சைவ சித்தாந்தம் முழுக்க நம்ம பாக்குறோம். ஆனா இவர் அதுக்கு மேல போயிட்டார். சைவ சித்தாந்தம் என்பது ஆரம்ப நிலை, திருமந்திரம் என்பது வளர்ச்சி நிலை. நம்ம இன்னும் ஆரம்பத்திலேயே நம்ம அப்படி ஆட்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா அதை விட்டு வெளியே நம்ம வர முடியல. இப்ப நான் எம்ஏ படிக்கும் போது சைவ சித்தாந்தம் படிச்சேன். ரொம்ப விரும்பி எடுத்து படிச்சேன். ஏன்னா ஆப்ஷன் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, ஒப்பிலக்கியம் சைவ சித்தாந்தம். அப்ப ஒப்பிலக்கியம் எல்லாரும் எடுத்துருவாங்க. 100க்கு 95 பேர் ஒப்பிலக்கியம் எடுப்பாங்க, 5 பேர் தான் சைவ சித்தாந்தம் எடுப்பாங்க. அந்த 5 பேர்ல ஒரு ஆள் நான். எல்லாரும் போற பாதையில எப்பயும் நம்ம போறதே இல்லை. நமக்குன்னு ஒரு பாதை வைக்கணும். அப்பதான் நம்மளால வெற்றி பெற முடியும். அதுல நம்ம தனித்துவத்தை காமிக்க முடியும். ஒப்பிலக்கியம்ங்கிறது கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம். அந்த இலக்கியங்களை கம்பேர் பண்ணிட்டு போறது ரொம்ப ஈஸி. ஆனா சைவ சித்தாந்தம் ரொம்ப கஷ்டம். அப்ப சைவ சித்தாந்தத்தை படிக்கிற பொழுது எனக்கு விளங்கவே இல்லை உண்மையிலே. திருவருட்பயன் வச்சிருப்பாங்க, உமாபதி சிவாச்சாரியாருடையது கொடிக்கவி வச்சிருப்பாங்க. அந்த சைவ சித்தாந்த நூல் எதுவுமே எனக்கு அன்னைக்கு புரியல. தேர்வு அடிப்படையில எழுதணும், அவ்வளவுதான். தேர்வுல தேர்ச்சி பெற்று எம்ஏ பட்டம்லாம் வாங்கின பிறகு ஒரு நாள் தூசி தட்டி எடுத்தேன் சைவ சித்தாந்தத்தை. நம்ம பரீட்சைக்காக படிச்சு விட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அதுக்குள்ள என்ன இருக்குன்னு படிக்கணும். அப்படின்னு படிச்ச பாக்குற பொழுதுதான் இவ்வளவு விஷயம் இருக்குதா அதுக்குள்ள. அதுல ஒரு சுவாரஸ்யமான சம்பவமும் உண்டு. எங்க அப்பா எனக்கு சைவ சித்தாந்த அடிப்படை உண்மைகள்னு ஒரு புத்தகம் கொடுத்தாரு. அதை நான் வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் எப்படி ஏமாந்திருக்கேன்னு பாருங்க. நான் படிச்சதை பார்த்துட்டு ஒரு பேராசிரியர் என்னை பார்த்துட்டு இந்த புத்தகம் நல்லா இருக்கே தம்பி, கொடுப்பா, நான் ஒரு வாரம் படிச்சுட்டு தரேன்னாரு.
பேராசிரியர் கேட்கிறாரே அப்படின்னு நானும் கொடுத்துட்டேன். அன்னைக்கு தேதிக்கு வந்து நம்ம கடிதம் போட்டு தான் எதுவும் பேச முடியும், இல்லது ட்ரங்க் கால் போட்டு தான் பேச முடியும். 92, 93. அதுக்கப்புறம் அவரை நான் தேடி தேடி பாக்குறேன், இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். புத்தகத்தை வாங்கிட்டு போனவர் தான். ஆனா அந்த புத்தகத்தை ஒரு முறை படிச்சேன் பாத்தீங்களா, அது என் மண்டைக்குள்ள உட்காந்துக்கிடுச்சு. அதனாலதான் வளம்புரி ஜான் வீட்டுக்கு போனோம்னா ஒரு நூல்கள் மத்தியில உட்கார்ந்து இருப்பாரு. புத்தகத்தை திருடாதே, புத்தி கெட்டு போகாதேன்னு எழுதி வச்சிருப்பாரு. அதுபோல புத்தகத்தை இரவல் வாங்காதே, மதி இழந்து போகாதே அப்படின்னு எழுதி வச்சிருப்பாரு. அதனாலதான் என்கிட்ட யார் வந்து புத்தகம் கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். புத்தகமே தர்றதில்ல, பழக்கம் கிடையாது, கொடுக்கவே மாட்டேன். என்ன காரணம்னா அவங்க மதி இழப்பதற்கு நம்ம காரணம் ஆயிடக்கூடாது. நானும் யாருக்கிட்டையும் புத்தகத்தை இரவல் வாங்க மாட்டேன். சில பேருக்கு புத்தகத்தை பார்த்த உடனே எனக்கு தரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப நாங்க அதனாலதான் எங்க அறக்கட்டளையில சொல்லிட்டோம், எந்த புத்தகமும் இலவசமாக யாருக்கும் வழங்கப்படுவது இல்லை. அறக்கட்டளைக்கு நன்கொடை கொடுத்து வாங்கிட்டு போங்க, அப்பதான் அந்த புத்தகத்தை படிப்போம். அப்ப திருமந்திரத்துல சைவ சித்தாந்தத்துக்கும் திருமந்திரத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னா, சைவ சித்தாந்தம்ங்கிற சொல்லாட்சியே திருமந்திரத்துலதான் வருது. அதனுடைய முனைவர் பட்ட ஆய்வுல நான் பார்த்து தெரிந்து கொண்ட ஒரு விஷயம். அப்ப யார் இந்த திருமூலர்? திருமந்திரத்துக்குள்ள போறதுக்கு முன்னால திருமூலர் யார்? அகத்தியரை காண வேண்டும் என்கிற ஆர்வத்திலே தென்பொதியை நோக்கி பயணம் பண்றோம். அகத்தியம் பெருமான பார்க்கணும். அதுதான் தென்னாடு வந்ததற்கான வரலாறு. தில்லை சிற்றம்பலத்திலே கூத்தனை கண்டு மகிழ்ந்து திருவாவடுதுறைக்கு போய் ஆவடு தந்துரை அரணை வணங்கி புறப்படுகிற பொழுது காவிரி கரையோர ஒரு காட்சி பார்த்தாருன்னு ஒரு வரலாறு சொல்லு. அந்த வரலாறு என்ன நமக்கு கற்றுத்தருகிறது என்று சொன்னால், மாடு மேய்த்து கொண்டிருந்த இடையன் ஒருவன் இறந்து கிடக்கிறான். அவன் மேய்த்து வந்த மாடுகள் அவன் உடலை சுற்றி அழுது கொண்டு நிற்கிறதா. அங்கதாங்க உயிர் இறக்கமே ஆரம்பிக்குது. இது ஒரு புனையப்பட்ட கதையாக கூட இருக்கலாம். ஆனா மனுஷனுக்கு ஒரு உயிர் இறக்கம். தன்னை மேய்த்த ஒரு மேய்ப்பன் இறந்து கிடக்கிறான். அவனை சுற்றி பசுமாடுகள் அழுது கொண்டிருக்கிறது. எங்கேயா பார்த்திருக்கோமா? நம்ம பசு அழுகிறது நம்ம பார்த்திருக்கிறோமா? அப்ப பார்க்கிறார். பார்த்த உடனே அழுது கொண்டிருக்கக்கூடிய மாடுகளின் துயரை தீர்க்க நினைத்து முதல் முறையாக கூடு விட்டு கூடு பாய்கிற வித்தை மூலம் செத்து கிடந்த மூலன் உடலுக்குள்ளே பாய்கிறார். பாய்கிறார் தான் வருது. மூலன் உடம்புக்குள்ள பாய முடியுமா? முடியும். இப்ப நம்ம இணையவழி கண்டுபிடிப்புல நான் இங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதான் கூடு விட்டு கூடு பாயிறது. இதுக்கு ஒரு பெரிய வித்தையெல்லாம் போய் படிக்கணும்லாம் கிடையாது. என்னுடைய கூடு உங்கள் இல்லத்திற்கு வந்துருச்சு. உங்கள் கையில் இருக்கக்கூடிய அலைபேசி மூலமாக, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டெஸ்க்டாப் மூலமாக இந்த கூடு அங்க வந்தாச்சு. இதான் கூடு விட்டு கூடு பாயுது. இன்னைக்கு இது விஞ்ஞானம். ஆனால் அன்றைக்கு ஒருவர் மனதிற்குள்ளே சென்று இது ஒரு குறியீடு, இது நடந்துச்சா நடக்கலையா இப்படி ஐயப்பாடுதான் நமக்கு தேவையில்லை. ஏன்னா உலக வரலாற்றுல பிக் பேங் தியரியை இன்னைக்குதான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. ஆனா திருமந்திரம் அதை சொல்லிடுச்சு. அவை பிராட்டிஸோட அணுவை துளைத்து கடலை புகட்டி 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் தான். திருக்குறளை சொல்லுகிற பொழுது அணுவை துளைத்து கிழவி ஔவையார் சொல்லியிருக்கிறார், தமிழ் மூதாட்டி. அணுவை துளைச்சு 7 கடலை உள்ள கொண்டு வச்சோம்னா அந்த அளவு நுட்பமானது. 7 கடல்னா 7 சீரு. திருக்குறள்ல இருக்கக்கூடிய 7 சீரு எங்க எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்களேன். அணுவை துளைத்து கடலை புகட்டி 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல்ன்றார். அப்ப குறுகத்தரித்த குரல்னா அந்த குறுகத்தரித்த குரல் சிறுசா இருக்கு, 1.25 அடியில 7 சீர்ல. அப்ப அணுவை பிளக்க முடியும். இன்னைக்கு நியூக்ளியர் பிசிக்ஸ் சொல்லுது அணுவை பிளக்க முடியும்.
நியூக்ளியர் ஃபியூசன், நியூக்ளியர் ஃபிஷன் சயின்ஸ் வந்துருச்சு. அப்ப அணுங்கிற ஒரு விஷயத்தையே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக திருமூலரால் எப்படி சொல்ல முடிந்தது? அப்ப அவர் அறிவியல் விஞ்ஞானியாவும் இருக்கிறாரு. இந்த இடத்துலதான் நம்ம திருமூலருடைய அந்த சிந்தனை. அது திருமந்திரத்தை எப்படி சொல்றாருன்னா, விண்ணுக்கும் விண்மொழிக்கும் மட்டுமே உரியதாக இருந்து வந்த ஆகம பொருளை மண்ணுக்கும் மண்மொழியான தமிழுக்கும் எட்டச் செய்ய வேண்டும் என்று இறைவன் திருவுள்ளம் கொண்டான். அப்பதான் ஆகமம், தமிழ் ஆகமம்னு சொல்ற. தமிழ் ஆகமம் வெளியில வரணும். அதத்தான் திருமந்திரம் சொல்லுது. அப்ப திருமந்திரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் ஆகமம் அப்படிங்கிற. ஆகமம்னா என்ன? முதல்ல ஒரு அன்பர் எங்க பள்ளிக்கு வந்தாங்க. அவங்க சமஸ்கிருதத்துல பண்டிதர், ஒரு 30-35 வயசுதான் சமஸ்கிருத பண்டிதர் அப்படின்னாங்க. 35 வயதுல பண்டிதர் ஆவது என்பது அவ்வளவு எளிமையான காரியம் இல்லை. நான் சமஸ்கிருதத்துல பண்டிதர்னாங்க. அப்ப அவங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டேன், கூச்சுக்காதீங்க, உபனிஷத்துகள்னா என்ன, ஆகமம்னா என்னன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஆகமம்னா ஆகமம் தான் அப்படின்னு. இல்லைங்கம்மா, ஆகமத்துக்கு என்ன விளக்கம்னு உங்கள்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு. நான் அதெல்லாம் படிக்கல சார். உங்க சிலபஸ்ல இல்லாத மாதிரி சொல்றாங்க. நான் எங்க சிலபஸ்ல அதெல்லாம் இல்லை. அதனாலதான் திருமந்திரத்தை நம்ம கையில எடுக்க தோணுது. இது தமிழ் ஆகமம், புரியணும் எல்லாருக்கும். எல்லாருக்கும் எளிமைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு நெறிமுறையில அவருடைய வரலாறு நம்ம படிச்சோம் அப்படின்னா ஆச்சரியமா இருக்கும். அப்ப ஒரே இதை முடிவு பண்ணிக்கணும், அகத்தியம் பெருமானு சந்திக்கிறதுக்காக திருவாவடுதுறை வரைக்கும் இங்க வர்றார், தென்னாட்டுக்கு வந்தார், அவ்வளவுதான். அப்போ அடுத்த கேள்வி கேட்கலாம், அகத்தியர் தென் தமிழ்நாட்டுலதான் இருந்தாரா? அவர் ஏன் அங்க இல்ல? இங்க வந்தவர் இங்க தங்கிட்டார். நிலை இல்லாதவற்றை நிலையானவை என்று நம்புகின்ற அறியாமைதான் எல்லா விதமான கதைகளுக்கும் காரணமாக போகிறது. அதான் ரொம்ப முக்கியம். ஒருத்தரா வர்றதுனால 2 வேளையும் நான் பார்க்க வேண்டியிருக்கு. ஒருத்தரா வர்றதுனால அட்மிட்டும் கொடுக்க வேண்டியிருக்கு. கோ ஹோஸ்ட் இருந்தா அது ஈஸியா போயிடும். அடுத்த முறை எங்க வீட்டம்மாவை கோ ஹோஸ்டா உட்கார வச்சிருவோம். அட்மிட் கொடுக்கறது பூரா அவங்க பார்க்கணும், வகுப்பு நடத்துறது மாத்திரம் நம்ம பார்க்கணும். எல்லாம் ஒரு 7-7:15 வந்துட்டா நமக்கு நெருக்கடி இல்லாம போயிடும். ஏன்னா ரொம்ப சிரமம். ஏன்னா நானே இந்த மவுசை வச்சுக்கிட்டு அதை பண்ணணும், இதை பண்ணணும், உங்களுக்கும் விஷயத்தை சொல்லணும். அப்படிங்கிறப்ப எளிமைப்படுத்த வேண்டும். அதான் ஆகம விதி. நீங்க சைவ ஆகமங்கள் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு ஆலயமும் அந்த ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை வைத்துதான் தீட்சை மூலமாக இறைவன் கொடுக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை. ஆலயத்துல திருவிழா நடக்கிறதுக்கு என்ன தீட்சை அப்படின்னா சாம்பவி தீட்சைன்னு பேரு. இது சிவாகமத்துல சொல்லி இருக்கிறாங்க. இறைவன் நம்மை நோக்கி வந்து தன் கருணை பார்வையால் நமக்கு அருள் வழங்குவது சாம்பவி தீட்சைன்னு பேரு. இப்ப நம்ம கேட்கலாம், வீதியில வரக்கூடிய இறைவன் அவர் நமக்கு கருணை கொடுக்கிறாரு, ஆனா டிவியில பாக்குறப்ப அந்த கருணை கிடைக்குமா என்கிட்ட பல பேர் கேட்டிருக்கிறாங்க. திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் ஏத்துறாங்க. அந்த தீபத்தை நம்ம திருவண்ணாமலை போய் பார்க்க முடியல, வீட்டுல உட்காந்து பாக்குறோம். அதனுடைய முழு பலன் எனக்கு கிடைக்குமா? அதுக்குதான் கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு. அங்க இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம இங்க உட்காந்து பாக்குறோம். நவீன தொழில்நுட்பம் நமக்கு அதை கொடுத்திருக்குது. முன்பெல்லாம் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் சூட்சும சரீரமாக திருவண்ணாமலைக்கு வருவாங்க. நம்ம பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போற மாதிரி அவங்க அமாவாசை அன்னைக்கு கிரிவலம் வருவாங்க. அமாவாசை கிரிவலம் சித்தர்கள்லாம் வரக்கூடிய இடம். சூட்சும சரீரம்.
நம்ம நம்பித்தான் ஆகணும். சித்தர்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. திருமலை மன்னரே ஒரு சித்தர்னு கூட சொல்லுவாங்க. என் பக்கத்துல புலியூர்னு ஒரு ஊர் இருக்குது, பொட்டப்பாளையம் பக்கத்துல. அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த ராஜ கம்பீரத்தோட அங்க சித்தர் அமர்ந்திருப்பார். அவர் வேற யாரும் இல்ல, அவர் தான் திருமலை நாயக்கர்னு சொல்றாங்க. அவர் மீனாட்சியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை அந்த சித்தரே வந்து நடத்தி வைத்தார்னு சொல்வது உண்டு. உண்மையில அந்த தளத்துக்கு போய் பார்த்தோம்னா அந்த கம்பீர தோட்டத்தை பார்க்க முடியும். யாரோ ஒருத்தர் வடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. சிலை வழிபாடுலாம் இப்பதானே, அதற்கு முன்னால என்ன வழிபாடு தானே இருந்திருக்குது. போட்டோ பிடிக்கிற பழக்கமே ரொம்ப அண்மையில தானே வந்துச்சு. இன்னைக்கு எல்லாரும் போட்டோ பிடிக்கிறோம், அது வேற. ஒரு காலத்துல போட்டோகிராஃபர் மாத்திரம் தான் போட்டோ பிடிப்பாரு. கல்யாண ஆல்பம்லாம் வாங்கணும்னா 2-3 மாசம் காத்திருக்கணும். அவர் எல்லாம் போட்டு படம் எடுத்து எல்லாம் எடுத்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு லேட் ஆகும். இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு செல்ஃபியில உலகத்தையே கொண்டு வந்துடுறான். சாமி கும்பிட போறானே, நான் பல நேரங்கள்ல நேரடி வரணும்னு சொல்றது உண்டு. சாமியை கும்பிடுறது இல்ல, அங்க செல்போன் வச்சுட்டு இப்படியே நிக்கிறார். என்ன, நேரடியா உனக்கு முன்னால இறைவனே வருகிறான் உன்னை தேடி, நீ அதை போய் படம் பிடிக்கிறன்னு நினைக்கிறியே. மனசுல படத்தை பிடி. அதனாலதானே உள்ளம் பெரும் கோயில்னாரு. நீ அப்படி கேப்சர் எங்க கொண்டு வா சாமி. இதுல கேப்சர் பண்ணி 4 பேருக்கு சென்ட் பண்ணி 5 பேர் கமெண்ட் போட்டு 100 பேர் லைக் போட்டாதான் நீ சாமி பார்த்தது உலகத்துக்கு தெரியுமா? கிடையாது. இதத்தாங்க திருமந்திரம் சொல்லுது. திருமூலர் என்ன செஞ்சிருக்கலாம், பேசாம இந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ இதை பண்ணா இது உனக்கு கிடைக்கும், அதை பண்ணா உனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கிடைக்கும், அப்படி சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம்ல. இன்னைக்கு நம்ம பாக்குறோம்ல, தேவாரத்தை எப்படி சொல்லித்தர வேண்டியிருக்கு. கடன் தீர்க்கும் பதிகம். உடனே அதை படிக்கிறாங்க 3 பேர். கடன் தீருமாம்ல. எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் கடன் தீர்ந்ததா இல்லை. துன்பம் நீக்கும் பதிகம். துன்பம் என்பது வேணும் வாழ்க்கையில. நமக்கு இன்பமாவே இருந்துட முடியுமாங்க? துன்பம் நமக்கு வேணாமா? துன்பம் வேணும். துன்பம் வருகிற பொழுதுதான் மனிதன் தன்னை நினைக்கிறான். நமக்கு வந்த துன்பத்தை பார்க்கிறார். அதனாலதான் கவியரசு கண்ணதாசன் சொன்னார், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு. நமக்கு கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்னைக்காவது நம்ம நினைச்சிருக்கிறோமா? நம்ம நம்மளை பத்தி தான் கவலைப்படுறோம். நம்மை பற்றிய கவலை. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைங்கிறார். முதல்ல தன்னை அறியணுங்க. நம்ம யாரு, இந்த பூமிக்கு எதுக்கு வந்தோம்? நல்லா நேரம் சாப்பிடுறதுக்கா? நேரம் சாப்பிட்டு உண்டது சாப்பிட்டு தூங்குறதுக்கா? கிடையாது. நம்முடைய நோக்கம் வேறு. இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள் அனைத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அது இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு நோக்கம் உண்டு. சர்வைவல் என்பது வேறு, வாழ்றோங்கிறது வேறு. ஆனா நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பொருள் வேணும் இல்லையா? குடும்பத்துக்காக ஓடுறோம், சம்பாதிக்கணும், எல்லாம் சரி. அதனாலதான் சொன்னாங்க, இறையை தேடுவதோடு இறையையும் தேடும். வெறும் சோத்துக்காக மாத்திரம் ஓடாத. இறைவன் எங்க இருக்கிறான்? திருமந்திரம் எளிமையா சொல்லுது. நீ ஆலயங்கள்ல இருக்கிறது ஒரு குறியீடு. மக்களை பாரு, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு. பசிச்சு வர்றவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தோன்னா ஏன் நம்ம இனிப்பு கொடுக்குறோம்? பசியோடு வந்திருப்பாங்க. இன்னும் சில வீடுகள்ல எங்க வெளியூர்ல இருந்து போனோம்னா ஒருத்தட்ட நான் கத்துக்கிட்டேன். ஒரு 120 கிலோமீட்டர் திருச்சி போய் இறங்கினோன்னு அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை, நீங்க சிரம பரிகாரம் பண்ணணும்னா ஒரு தமிழ் பண்டிதர் அந்த அந்த அறை, அதுக்குள்ள போங்க அப்படின்னு. டாய்லெட்டுக்கு போங்கன்றத அவர் சொல்ற வார்த்தை சிரம பரிகாரம். அது ஒரு மனசு இல்லையா? வந்தோடனே ஏன்னா 120 கிலோமீட்டர் பயணிச்சு வந்திருக்கிறோம், நம்ம சிரம பரிகாரம் பண்ணாம இருந்திருப்போம்.
உடல் உபாதை ஒண்ணு இருக்கும், அதை அடக்கி வச்சுக்கிட்டே உட்காரக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு பெரிய மனிதநேயம் பாருங்க. நீங்க சிரம பரிகாரம் பண்ணணும்னா அந்த அறை இங்க இருக்குன்னு. அப்பதான் சிரம பரிகாரம்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம டீசென்டா டாய்லெட்டுக்கு போறீங்களா, அது இப்ப ரெஸ்ட் ரூம்னு வேற வச்சுட்டாங்க. அது ரெஸ்ட் ரூம் கிடையாது, வாஷ்ரூம். ரெஸ்ட் ரூம் எவனோ ஒருத்தன் கிளப்பி விட்டேன். ரெஸ்ட் எடுக்கிற ரூம் தான் ரெஸ்ட் ரூம். ஓய்வு அறை. ஓய்வு அறை என்பது வேறு, கழிப்பறை என்பது வேறு. சிரம பரிகாரம்னு. அப்ப சிரம பரிகாரங்கிறது நம்முடைய உடலுக்கு வரக்கூடிய ஒரு உபாதை. நீங்க அதை நீக்கினாலே பெரிய ஆரம்ன்றார் தர்மம். இப்போ நினைப்பாரு, ஒரு வீட்டுல போயிட்டு எப்படா கேட்கறது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் பாத்தீங்களா. அவங்களுக்கு அவர் ஒரு மனிதனே. இன்னொருத்தர் இருந்தார், டாக்டர் ஆதிகேசவன் பேரு, 97 வயசு. அவரை சந்திக்கிறப்ப ரொம்ப அழகா பேசுவார். ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பார். நான் அன்னைக்கு பார்த்து கொஞ்சம் கரும்பச்சையில சஃபாரி போட்டு போயிட்டேன். என்ன இப்படி கூப்பிட்டாரு, இப்படி கரும்பச்சையில போடக்கூடாது சரின்ட்டு அடுத்த முறை என்ன பண்ணேன், காக்கி கலந்த ஒரு பச்சையில போட்டு போனேன். நீ என்ன ஆட்டோ டிரைவரான்னு, என்னங்க எப்படி கேக்குறீங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடணும், ஒயிட் அண்ட் ஒயிட் தான் நல்லது. வள்ளலார் ஏன் வெள்ளையை தேர்ந்தெடுத்தாரு? தூய்மையின் அடையாளம். சரி உட்காரு. நான் கல்யாண வீட்டுக்கு போனா அசைவ வீடுகள்ல நான் நிறைய சாப்பிடணும்னு நினைப்பேன் அப்படின்னு. சரிங்கய்யா, எல்லாருக்கும் இயல்பு தானுங்கய்யா. அசைவம் சாப்பிட்றப்ப இப்ப விட்டுட்டேன். அவர் சொல்றாரு, என்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டனோ அன்னில இருந்து விட்டுட்டேன். அசைவம் சாப்பிட்றப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இலை நிறைய பிரியாணியோ ஏதோ வாங்கி வச்சிருவேன். என்னால அவ்வளவு சாப்பிட முடியாது, கொஞ்சம் தான் சாப்பிடுவேன், மடிச்சு போட்டு வந்துருவேன். ஏன் தெரியுமா அப்படின்னாரு. சார் நீங்க சாப்பிட்ற அளவுக்கு தாங்கய்யா சாப்பிட முடியும், அதுக்கு மேல சாப்பிட முடியாது இல்ல, அதனால போட்டிருப்பீங்க. அதான் இல்ல அப்படின்னாரு. பிறகு என்னங்க, அந்த இலையை வெளியே போடுறான்ல, அங்க 10 பேர் உட்கார்ந்துருப்பேன் சாப்பிடுறதுக்கு. வலிச்சுன இலைய போட்டேன்னா அங்க இருக்கிற அந்த 10 பேருக்கு பயன்படாம போயிரு பத்தியா. அதனால அவங்க பசியாரட்டுமேன்னு நான் ஜாஸ்தி வாங்கிக்கிறேன். அந்த கல்யாண வீட்டுக்காரனுக்கு எனக்கு கூட சாப்பாடு வைக்கிறதுனால ஒன்னும் குறவு வந்துட போறது இல்லை. ஆனா வெளியில அதை சாப்பிடறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறவங்க மகராசை நிறைய வச்சிருக்காயா அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க பத்தியா, அதுதான் தர்மம்னு. அப்ப இன்னைக்கு இலைய எடுக்க யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு பேப்பர்ல சுருட்டி கொண்டு போட்டு யாருக்கும் பயன் இல்லாம கொண்டு போட்டுறோம். ஏன்னா பேப்பர் விரிச்சாதான் நம்ம எல்லாம் டீசென்ட் நினைச்சு சாப்பிடுறோம். ஒரு காலத்துல எல்லாம் கல்யாண வீட்டுல பெண்கள் ஜம்கால போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. முதல் பந்தியே ஆண்களுக்கு தான் வச்சிருந்தாங்க, ஆம்பளைங்க தான் முதல்ல சாப்பிடணும், அப்படி ஒரு வரைமுறை எல்லாம் இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்ப அதெல்லாம் எல்லாருக்கும் ஒரே வயிறு தாண்டா, அது என்ன ஆண் பெண்ணு பிரிக்கிறீங்க, யாருக்கெல்லாம் பசிக்குதோ போய் நில்லுன்ட்டாங்க. இப்ப என் பொண்ணுடைய 2வது பொண்ணு, முதல் பொண்ணுக்கு அப்படிதான் போனா, 2வது பொண்ணுக்கு வச்சிருந்த பொழுது நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, வயதானவர்களுக்கு தனியா இருக்கைகளை அமைச்சு வச்சிருந்தோம், தனி சர்வீஸ். எல்லாரும் கேட்டாங்க ஏன் அப்படின்னா, எப்பா வயசானவங்க சீக்கிரம் சாப்பிடணும்னு நினைப்பாங்க, அதனால சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு தனியா அதை அமைச்சு அன்னைக்கு ரொம்ப எல்லாரும் கை கொடுத்துட்டு போனாங்க. சாப்பாடு ஒரு பக்கம் நல்லா இருந்தது ஒரு விஷயம், வயசான எங்களுக்கு தனியா நீங்க ஒரு ஏற்பாடு பண்ணீங்க பாத்தீங்களா, அதுதாங்க அப்படின்னு போனாங்க. இப்ப இதெல்லாம் நமக்கு எங்க இருந்து வந்ததுன்னா திருமந்திரத்துல இருந்து தான் வந்து, திருமணம் படிச்சதுனாலதான் நமக்கு இதெல்லாம் வருது, இப்படி எல்லாம் ஒரு சிந்தனை வருது. அதே போல முதல் பொண்ணு கல்யாணத்துக்கு கச்சேரி யாரை கூப்பிடுறது, எல்லாரும் பெரிய பெரிய பட்டியெல்லாம் கொடுத்தாங்க, நான் ஒண்ணுமே பண்ணல. சுந்தராஜம்பட்டியில இருக்கக்கூடிய இந்திய பார்வையற்றோர் சங்க மாணவர்களை கூப்பிட்டு நீங்க தான் கச்சேரி பண்றீங்க. இந்த பசங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஐயா இன்னைக்கு தாங்க நாங்க நல்ல சோறு சாப்பிடுறோம், காலை டிஃபனு மதிய சாப்பாடு நல்ல சோறு சொன்ன வார்த்தை, நல்ல சோறு சாப்பிடுறோம் சார். அப்ப பசி. அப்ப ஆன்மீகம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது பெருமக்களே? திருமந்திரம். அதனாலதான் இவ்வளவு வலிமை பெறுகிறது. திருமந்திரத்தை படிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம். திருமந்திரத்தை படித்தா மனித நேயம் மலரும், பிறருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு வரும். அது வராம இல்ல, எல்லாருக்குமே பை பான் இறக்கப்படணுங்கிற ஒரு சிந்தனை வரும். ஒரு மாசம் என் பேரை வந்திருந்தேன்,
எங்க வீட்டு வாசல்ல தினசரி காலையில 7 மணி 10 நிமிஷத்துக்கு ஒரு பசுமாடு வந்துடும், தினம் வரும். எங்களுக்கு ஒரே ஆச்சரியம், அது என்ன நேரம் கரெக்டா வருது. இப்ப என் பேரன் அப்படியே எங்கிட்ட அங்கிட்டு ஓடுவேன், இந்த பசுமாட்டுக்கு ஏதாவது கொடுக்கணும். அந்த உணர்வு எங்க இருந்து வருது? அது அம்மா வழியா அந்த குழந்தைக்கு வருது. பிற உயிர்களுக்கு இறங்குகிற தன்மை. குச்சி எடுத்து அடிச்சு விரட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அவன் ஓடி வருவான். அம்மாச்சி ஏதாவது கொடு அம்மாச்சி, இந்த பசுமாட்டுக்கு கொடுக்கணும். இந்த எண்ணம் குழந்தைகளுக்கு குழந்தையா இருக்கும் போது இருக்கு, அடுத்து வளர வளர இருக்க மாட்டேது. ஏன்? அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். இந்த அறத்தை தொடர்ந்து அந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த அறத்தை அப்படியே அந்த குழந்தைங்களுக்கு அப்படியே கடத்திட்டு போகணும், கொடுக்கணும். இங்க இருந்துலாம் எடுத்திருக்கிறோம், கொடுக்கறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. இந்த அறத்தை வளர்க்கணும்னு தான் திருமந்திரம் சொல்லுது. நீங்க பெருசா மடைமாற்றம் எல்லாம் பண்ண வேண்டாங்க. மந்திரத்தினுடைய மா பொருள் என்ன? தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லுவாங்க. இந்த மந்திரத்தை வந்து மந்திரமே இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு மறுத்துரைப்பது போல தமிழ்ல மந்திரங்கள் மனதின் திறம்னு பேரு. மந்திரம்னா நீங்க மந்திரம்னா ஏதோ தூபம் போடுறது எல்லாம் கிடையாது. மனதின் திறம் தான் மந்திரம். மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை சொல்றோம் பாருங்க, அதான் மந்திரம். அதுதான் திருமூலர் செஞ்சார். மனசுல என்ன தோணுச்சோ அதை எல்லாம் எழுதி வச்சாரு மனுஷன். நம்ம மனசுல தோன்றதை நம்ம எழுதி வைக்கிற மாதிரி மனதின் திறம் அறிந்தவர், அதான் மா பொருள். மந்திரத்தை வந்து மனதின் திறம்னு வைப்பார். மனதை உறுதி செய்ய மந்திரம் உதவும். எங்க பள்ளிக்கு வந்து நம்ம திருமந்திர வகுப்பு, பேசும் கலை வகுப்பெல்லாம் பொன்னகரத்துல ஒரு வீட்டுல எடுத்தோம். அந்த அம்மா பேரு பத்மா அம்மான்னு பேரு, நம்ம அறக்கட்டளையில அவங்கதான் இருக்காங்க. அவங்க வீட்டுல என்னன்னா, அந்த அம்மா வந்து அறம், ஒரு வகையான அறம். அவங்க பையன் முருகன் என்னுடைய மாணவன். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த மனதை உறுதிப்படுத்தணும் சார், மந்திரத்தை நம்ம எல்லாருக்கும் கொண்டு போகணும், அப்ப அந்த மனதை உறுதிப்படுத்தணும், அதுக்கு திருமந்திரத்தை நம்ம படிக்கணும் அப்படின்னு அந்த வயசுல அவன் சொன்னான். அவனை சந்தித்த பொழுது, என்னடா இது, நம்ம திருமந்தத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கிறோம், ஏற்கனவே ஒருத்தன் திருமந்தத்துக்குள்ள போயிருக்கிறானே, அதுவும் நம்ம மாணவனா இருக்கிறானே. அப்ப அவனுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, திருமந்திரத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? அவன் தினம் ஒரு 50-60 பேருக்கு அவனே தயார் பண்ணி சாப்பாடு கொண்டு போய் சாலை ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். எவ்வளவு பெரிய அறம் பார்த்தீங்களா? அந்த அறம் தான் எதிர்பார்ப்பில்லாத அறம்னு பேரு இருக்கு. அப்படி பண்றான். இந்த உடம்பு பல நாடிகளால் ஆனதாக சித்தர்கள் சொல்றாங்க. இந்த நாடிகளை வசப்படுத்தினால் எதுவும் சாத்தியமாகும். அவன் அந்த முருகன் வந்து எங்க பள்ளி வகுப்பு மாணவர்களுக்கு யோகா வகுப்பு எடுப்பான். யோகா வகுப்பு எடுக்க வரும்போது இந்த ஓம் அதை சொல்லித்தர மாட்டான். ஏன்னா அதுல மாற்று மதத்தை சார்ந்தவங்களும் இருப்பாங்க. அதனால அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஒரே வரியில அப்படிதான் சொல்லி கொடுப்பான். இம் சவுண்டு தான். இம் சவுண்டுக்குள்ள எல்லாம் அடக்கம்ன்ற. இம் அப்படிங்கிறது பிரணவத்தினுடைய ஓம், ஓங்காரம் நம்ம சொல்றோம். பிரணவம் இம்முலதான் முடியும். இன்னைக்கு என் மனைவி வந்து இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படை வீடு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க பேரனுக்கு. இன்னைக்கு 4வது படை வீடு சுவாமி மலை. அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். எதற்காக சுவாமி மலை? அவன் கேட்கிற கேள்வி. தகப்பன் சுவாமி அப்பாவுக்கு புள்ள பாடம் சொல்லி கொடுத்தான் அப்படின்ற கதை அது. அதுல பிரணவத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா தான் ஓம் என்கிற பிரணவம். இம் அப்படிங்கிற அந்த சவுண்ட் இருக்கு பாருங்க, அந்த இம், அதத்தான் முருகன் வந்து எங்க மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு.
இந்த இம்முன்னு சொல்லும் போது அதை நல்லா இழுத்து அப்படி கொண்டு போகும்போது இந்த உடலுக்குள்ள ஆற்றல்கள் பரவுகிறதுன்னு பேரு. ஆற்றல் உள்ள வரணும் அப்படின்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய நாடிகளால் ஆனதுதான் சித்தர்கள் சொல்றாங்க. அப்ப பல நாடிகள், உடம்புல எத்தனை ஆயிரம் நாடி இருக்கு, அத்தனை நாடிகள்லையும் சக்தியை செலுத்தக்கூடியது எது அப்படின்னா மந்திரம். கேட்பவருக்கும் அந்த மந்திரத்துக்கு ஒரு சலனத்தை உண்டாக்கும். மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது இந்த பீஜ மந்திரம்னு சொல்லுவோம். உடல் உறுப்பின் மீது சித்தத்தை நிறுத்தி அந்த மந்திரங்களை உச்சரித்தால் பலன் கிடைக்கும் சித்தர்கள் சொல்றாங்க. மாட்டுக்கு மந்திரத்தை சொல்லிட்டு போக முடியாது, அந்தந்த பாகத்துல நிறுத்தணும். அந்த நிறுத்து அதுக்குதான் தியானா, யோகா, மெடிடேஷன் என்னென்னமோ பேர்ல வச்சிருக்கோம். மந்திரம் அதை கற்றுக் கொடுக்கிறது நமக்கு. அந்த மந்திரத்துக்குரிய பொருள் தெரிந்து அந்த இடத்துல நிறுத்தி, அந்த கண்டத்துல நிறுத்துறதா, எங்க நிறுத்தணும், எப்படி சொல்லணும். சில பேர் சொன்னாங்க, நான் யோகா வகுப்பு போய்கிட்டு இருக்கேன், 2 வருஷமா போய்கிட்டு இருக்கேன். 2 வருஷமா போனா அந்த யோகாவுக்கு பெருமை இல்லப்பா. 2 வருஷமா நீ கத்துக்க போற. சரி, என்ன சொல்லி கொடுத்தாங்க? பத்மாசனம் சொல்லி கொடுத்தாங்க. இது நம்ம வீட்லயே உட்காந்து பண்ணலாம். அதை சொல்லி கொடுத்தாங்க, இதை சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் நீங்க கடைபிடிக்கிறீங்களா? அந்த நேரத்துல போய் கடைபிடிப்பேன், மத்த நேரத்துல அதுக்கெல்லாம் இங்க நமக்கு நேரம் இருக்கு. 1 மணி நேரம் யோகா வகுப்புல போயிட்டு வந்தா அதை பயிற்சி எடுக்கணுமா வேண்டாமா? நம்ம 1 மணி நேரத்துல முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் 10 நாள்ல எனக்கு ஒண்ணுமே செய்யலையே, யோகானால ஒரு பிரயோஜனம் இல்லை, அந்த முடிவுக்கு வரக்கூடாது. கவனத்தை இருத்தி செய்யணும். எத்தனை முறை மூச்சு உள்ள போகணும்னு கணக்கு இருக்கு, எத்தனை முறை வெளியே போகணும்னு கணக்கு. மூச்சை கவனிக்கிறோமான்னு கிடையாது. மூச்சை கவனிக்கிறது தான் சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற அற்புதமான ஒரு கலை. மூச்சை கவனிக்கிறதே இல்லை. நம்ம சுவாசத்தை கவனின்னு தான் சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு இன்னும் சூரியகலை எது, சந்திரகலை எதுன்னு நம்ம பல பேருக்கு தெரியாது. எங்கிட்டு போகுது, எங்கிட்டு வருது, அதான் யாருக்கு சார் தெரியும். சித்தர்கள் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இடகலை, பிங்களை, சுழுமுனை, இதெல்லாம் உள்ளுக்குள்ள போக 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 ரொம்ப எளிமையா திருமந்திரம் கொடுக்குது. அப்ப அறிவியல் வளர்ச்சி அடைவதற்கு முன்பாகவே மனிதன் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை வாழணும். இன்னைக்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம், இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை. இன்னைக்கு அதை பத்திலாம் அவன் கவலைப்படல. ஆதிகால மக்களுடைய வாழ்க்கையில மதம், தெய்வம், வழிபாடு இதெல்லாம் இல்ல. மந்திரம் தான் வச்சிருந்தான், ஒளி குறிப்பு தான் இருந்துச்சு. சவுண்ட் கொடுப்பான், அந்த மொழியை வச்சுதான் வாழ்ந்தான். பறவைகள் ஒளியை கேட்டான். பறவைகள் என்ன பேசுகிறதுங்கிறது ஆதி தமிழனுக்கு தெரியும். யானை என்ன பேசுதுன்னு தெரியணும். எறும்பு பேசுறத கூட கவனிக்கணுமா? எறும்பு பேசுதா? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம தான் பேசுறோம். எறும்பு பேசுது. ஒரு இடத்துல எறும்பு போய்கிட்டே இருக்கும், ஒரு சொட்டு தண்ணியை விடுங்க, எறும்பு வரும், நின்றும். நின்றுட்டு டேக் டைவர்ஷன் எடுத்து இன்னொரு லைன்ல போய்கிட்டு இருக்கும். எதிர்த்து சில எறும்புகள் வரும். இது ரெண்டு ஏதோ பேசிக்கிறோம், ரெண்டு பேசிட்டு அது வழியா அது ட்ராக்ல போய்கிட்டே இருக்கும். இதை நம்ம ஏன் கவனிக்கிறது இல்ல? அது வேலையா அது செஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. இப்ப எறும்பு வர ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம சொல்லிடுவோம், கோடை காலம் முடிந்தது, இது குளிர்காலம் முடிந்தது, கோடை காலம் தொடங்கிருச்சு, எறும்புகள் தன் உணவை தேடுவதற்கு தயாராகி விட்டது. கோடை காலத்துல எவ்வளவு சேகரிக்க முடியுமோ அவ்வளவு சேகரிச்சு கொண்டு வச்சுட்டு குளிர்காலத்துல அதை சாப்பிடுற அறிவு யார் சொல்லி கொடுத்தா? ஒரு எறும்புக்கு. யோசிக்கணும், இறைவன் இந்த அறிவு, இந்த பகுத்தறிவு, இந்த சிந்தனை நம்மளை விட அறிவுல சிறந்தது யாருன்னா எறும்புகள் தான். வீடு எப்படி கட்டணும் நமக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னா கரையான் தான். அவர் வாக்கிங் ரூம் எல்லாம் போட்டு வச்சிருப்பாரு. கரையான் புத்துலதான் பாம்பு போய் உட்காரு. கரையான் புத்தை ஓபன் பண்ணி பார்த்து மிரண்டு போயிட்டாங்க இன்ஜினியர்ஸ் எல்லாம். என்னடா அது,
நம்ம இந்த படத்தை போட்டு லே அவுட் போட்டு இதை போட்டு அதை போட்டு பாஸ் பண்ணி சொல்றதெல்லாம் கரையான் அழகா சொல்லி கொடுத்துருக்கே. அழகா அதனுடைய அந்த வடிவமைப்பு பெரிய பெஸ்ட் ஆர்கிடெக்ட் யார் அப்படின்னா கரையான் தான். அவ்வளவு அழகா காத்துலையும் மழையிலையும் பாதிப்பு வராத அளவிற்கு புத்த உருவாக்குதா இல்லையா? எப்படிங்க உருவாக்குச்சு? எங்க போய் உருவாக்குச்சு? இவ்வளவு பெரிய ஒரு புத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நம்ம அதுல போய் மஞ்சள் தெளிச்சு பாலை ஊத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். புத்த சாமி ஆக்கிட்டாங்க நம்ம ஆளுங்க. புற்றுக்குள்ள என்ன இருக்குது அதை உயர்ந்து பார்த்தாங்க. புற்றுக்குள்ள இருப்பது என்ன அப்படின்னா கரையான் அதை பகுத்து வச்சிருக்கு. என்னென்ன ரூம்ஸ், ரீடிங் ரூமு, வாக்கிங் ரூமு, இது மாதிரி பிரிச்சு வச்சிருக்கு. இதை வச்சுதான் கட்டிட தொழிலே வளர்ந்ததுங்கிறான். அப்ப பாருங்களேன், கரையானுக்கு யார் கத்து கொடுத்தா? ஒவ்வொரு உயிரினத்தையும் நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தவர் தான் திருமூலர். எல்லா உயிரும் எப்படி செயல்படுது, அது பணியை எப்படி செய்யுது. மனுஷன் நம்ம தான் பகுத்தறிவுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். கிடையவே கிடையாது. நமக்கெல்லாம் பகுத்தறிவுங்கிறதே இல்ல. நம்ம அறிவெல்லாம் பயன்படுத்துறதே இல்ல. அறிவை பயன்படுத்தினாதான் போதுமே. நம்ம இணையத்துல 100 பேர் நேரம் வந்திருப்பாங்க. அறிவை யாரும் பயன்படுத்துறது இல்லை. என்னமோ திருமூடன் திருமந்திரம்ன்றாங்கப்பா. நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 100 குரூப்புக்கு அனுப்பிச்சிட்டோம். ஒரு குரூப்புக்கு ஒருத்தர் வந்திருந்தாலும் 100 பேர் வந்திருக்கணும். ஆனா எல்லாரும் பாக்குறாங்க. ஓஹோ, அதை வச்சு என்ன முடிவு பண்றாங்க? இதுல என்ன பெரிய கொடுமைன்னா, நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு இந்த இடத்துக்கு போனோம்னு போட்டோ போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாளே ஒரு குரூப் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அடுத்த வருஷம் விழா நடக்கும்போது எங்களுக்கு கொடுங்க. இப்ப எதையும் பேஸ்புக்ல போடுறதுக்கு பயமா இருக்கு. மனித மனம் பாருங்க, தானா சுயமா சிந்திக்கவே மாட்டாங்க. தானா சிந்திச்சு தானா போய் அந்த வாய்ப்புகளை உருவாக்கணும்னு எவன் நினைக்கிறது இல்லை. இப்ப நான் திருமந்திர வகுப்பு போட்டேன்னா இன்னொரு அடுத்த வாரம் இன்னொரு 10 நாள்ல பாருங்க ஒரு 2-3 குரூப் திருமந்திர வகுப்பு நடத்துறோம்னு ஆரம்பிப்பாங்க. நடக்கட்டும், திருமந்திரம் எவ்வளவு தூரம் போகணுமோ போகட்டும். ஆனால் முறையாக குருமுகமாக ஒருமுகமாக கொள்வதுலதான் பரமானந்தம் இருக்கிறது. நந்திய பெருமானிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேங்கிற. நந்தி எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா? நந்தியுடைய மூச்சு காற்று. நீங்க ஒண்ணு வேணாம், நீங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா நந்திக்கு குறுக்க போக கூடாதுன்னு நம்ம சொல்றோம்ல. இதே மாதிரி பெருமாள் கோயில இருக்கா? இருக்கு. பெருமாள் கோயில கருடனுக்கு குறுக்க போக கூடாது. சைவ கோயில்லதான் சொல்றமே வழியே பெருமாள் கோயில சொல்றது இல்ல. கருடனுடைய அந்த மூக்கு நுனி எல்லாம் வல்ல பரந்தாமனுடைய பாதத்தோடு தொடர்புடையதுங்கிறான். நேர்கோட்டுல இருக்கும். எப்படி கொடிமரம், படிப்பீடம், நந்தி, சிவபெருமான் ஒரே நேர்கோட்டுல அமைப்பாங்க. அதேதான் ஆகம சாஸ்திரம். கொடிமரத்திற்கு முன்பாக நின்று யார் வணங்குறாங்களோ அந்த சக்தி உள்ள வரைக்கும் போகும். அதத்தான் இவர் சொல்றாரு. என்ன வேண்டுதலை நீங்கள் வைத்தாலும் கொடிமரத்திற்கு முன்பாக வைங்க. இதான் ஆகம விதி. அதான் சொல்லுது நமக்கு. ஆகம விதி ரொம்ப அழகா சொல்லுது. என்ன சொல்றது அப்படின்னா, கொடிமரத்திற்கு முன்பாக வணங்குங்கள். கொடிமரத்திற்கு முன்பாக வணங்க. சுரேஷ்குமார் சுரேஷ்னு ஒருத்தர் இது பண்ணிட்டே இருக்காரு சார், கேட்க மாட்டேங்குது. பிளாக் இது பண்ணிட்டோம், மைக் க்ளோஸ் பண்ணிட்டோம். சரி, தேங்க்யூ சார். அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப கொடிமரத்திற்கு முன்பாக நம்முடைய வேண்டுதலை, பிரார்த்தனைகளை நாம் வைக்க வேண்டும். அப்ப மனசினுடைய செயல்பாடு 2 கோட்பாடுகளை உருவாக்கு. இதைத்தான் திருமந்திரம் சொல்லுது. ஒன்று, ஒத்ததை உருவாக்குகிறது. மற்றொன்று, ஒரு முறை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து தொடர்பு கொண்டிருப்பது. இது ரொம்ப எளிமையா சொல்லிட்டாரு. ஒத்ததை உருவாக்குகிறது. அதே போல ஒரு முறை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து தொடர்புல இருக்கணும்.
நம்ம தொடர்ந்து தொடர்புலயே இருக்கணும். என்ன தொடர்புல இருக்கணும்? தினசரி போன் எடுத்து ஒரு 50 பேருக்கு பேசுறது இல்லை. இன்னைக்கு உலகம் அப்படித்தான் ஆயிப்போச்சு. நீங்க தானே தொடர்பு கொள்ள சொன்னீங்க. நீங்க உவப்ப தலை கூடி உள்ளம் பிரிதல் வள்ளுவர். நேர்ல பார்க்கும்போது நல்ல மகிழ்ச்சியா இருக்கணுமா, அதுக்கப்புறம் பிரிஞ்ச பிறகு அந்த நிகழ்வை நினைச்சுக்கிட்டே இருக்கணுமா, அப்படி நினைக்கணும். நம்ம தினசரி காலைல போன் போட்டு நல்லா இருக்கீங்களா, நீங்க தானே தொடர்பு கொள்ள சொன்னீங்க, அது அல்ல. நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கார், தினம் 50 நம்பருக்கு பேசுவார். காலையில நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, அவ்வளவுதான், நன்றி வணக்கம்னு வச்சுக்குவாரு. அப்ப அந்த தொடர்பு இல்ல, அது போலி தொடர்பு. சில நேரம் நம்ம ஒருத்தர் போன் பண்ணாரு, நம்ம கண்டுபிடிச்சிருவோம் பாருங்க எதுக்கு கூப்பிடுறான்டா அப்படின்னு. ஏன்னா திடீர்னு பேசுவேன், நானும் பேசணும் நினைச்சேன்னு ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, ஏதோ பெருசா நம்மகிட்ட எதிர்பார்க்க போறேன்னு அர்த்தம். பேசணும்னு நினைக்கிறவங்க போனை போட்டுற வேண்டியதானே, சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த தொடர்பு ஒரு சொல்லல, ஒரு முறை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து தொடர்பு கொண்டு இருக்கணும் மனதளவில். அப்ப முதல் கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, ஒத்த விதி. இது விதியோடு தொடர்புடைய ஒரு மந்திரம், ஒத்த மந்திரம். இத பாவனை மந்திரம்னு சொல்றேன். இரண்டாவது கோட்பாடு தொற்று விதின்னு பேரு, இது தொற்று மந்திரம்னு பேரு. மழை வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா மழை வருவது, அதுக்கு பாவனை சடங்கு நடத்தணும். நீங்க அழகர் மதுரைக்கு வரும்போது தண்ணி பீச்சுறது எதுக்கு? இப்ப அப்படி கூட அழகர் தண்ணி பீச்சுவது எதற்கு தெரியுமா இப்படின்னு போட்டா 1,00,000 பேர் பார்ப்பேன். எதற்கு? அழகருக்கு ஏன் தண்ணி பீச்சணும் அப்படின்னா, மழை வேண்டி தண்ணி பீச்சினாங்க. ஆண்டாள் மார்கழி மாதத்துல 30 பாசுரங்கள் பாடி இருக்கிறான்னா அவ கல்யாணம் ஆகணும்னு பாடல. கன்னி பெண்களை எல்லாம் குளிர்ந்த நீர்ல நீராடுவதற்கு வாங்கன்னு ஏன் சொன்னா? அந்த அதிகாலை பொழுதுல குளிர்ந்த நீர்ல நீராடுனா பிற்காலத்துல எவ்வளவு குளிர்ச்சியையும் நீ தாங்கிக்கிற முடியும், அதற்கு உன் உடம்பு பண்பற்றுன்னு அர்த்தம். மிலிட்டரி ட்ரைனிங் மாதிரி. எல்லை காவல் படை இருக்கு பாருங்க, அங்க எவ்வளவு மைனஸ்ல இருக்கும் யோசிச்சு பாருங்க. நமக்கு கிட்டுக்கிட்டுன்னு ஆடுது. இந்த 4 நாளா வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு, இந்த ஆண்டு கடுமையான குளிர் இருக்கும், ஆகஸ்ட் வரை இது தொடரும். அங்க வருஷம் முழுக்க எல்லையில உட்கார்ந்து இருக்கிறவனுடைய பாருங்க, அவ்வளவு ஜெர்கின் போட்டு அதை போட்டாலும் குளிர் மைனஸ்ல போய் நிக்கும். அவன் தான் குடும்பத்தை விட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிறானே. பாவனை சடங்கு ஒத்தது ஒத்ததை உருவாக்கும். அழகர் மேல தண்ணி பீச்சுனா அழகர் மன மகிழ்ச்சி அடைந்து மழையாக பொழிவார். ஆழி மலைக்கண்ணா ஒன்று நீ கைகரவே, ஆண்டாளுடைய பாசனம் அழகா சொல்லுது. இங்க தண்ணிய ஊத்துனேன்னா இது கருத்து மேல போய் மேகம் கருப்பாகி மீண்டும் மழை கொடுக்கும்டா. அதனால இந்த பாவனை சடங்கு அழகா சொல்லிட்டு போயிட்டா. மழை இப்படித்தான் பெய்யுங்கிற விஞ்ஞானத்தை ஆண்டாள் சொல்லி கொடுத்துட்டு போயிட்ட. அது பாவனை சடங்கு. யோசிச்சு பாருங்க, மழை வேண்டும்னா மழை வருவது போல ஒத்தது ஒத்ததை உருவாக்கும். அது மாதிரிதான் குழந்தை பிறந்தோன்னு பாத்தீங்கன்னா தொப்புள் கொடிய பொட்டலமா கட்டி ஆலமரத்துல தொங்க விட்டாங்க ஒரு காலத்துல. மரத்தோடு தொடர்பு கொண்டு மரத்தை போல செழித்து வளர்வான். ஆலமரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தான்? அது பல ஆண்டு காலம் வாழும். அது மாதிரி என் பிள்ளை வளரணும். இன்னைக்கு மழை வேணும்னா மழை வரணும், ஒத்தது ஒத்ததை உருவாக்கும். அதுக்குதான் மஞ்சள் நீராட்டு பண்றோம். அம்மன் திருவிழாக்கள்ல கடைசி நாள் மாமை மச்சன மேல ஊத்திட்டு விளையாடுறதுக்கு இல்ல, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தொற்று கிருமிகள் வராமல் இருப்பதற்காக இத்தனை நாள் விரதம் இருந்து இந்த உடம்ப பண்படுத்தி இருக்கிறோம். நிறைவு நாள்ல மஞ்சள் நீராட்டு. தொற்று கிருமிகள் உங்களை அண்டாம இருக்கணும்.
அதற்காக இன்னொன்று மழை, அதுக்குத்தானே மாரியம்மன் பேர் வச்சோம். அப்ப திருமந்திரம் இதைத்தான் சொல்லி கொடுக்குது. ஆரம்பமே இப்படித்தான் போகும். அப்ப ஒரு குழந்தையினுடைய இன்னைக்கு மாடுது, நீங்க ஆலமரத்தை போய் பாத்தீங்கன்னா பார்க்கலாம், பொட்டலம் பொட்டலமா கட்டி தொங்க விட்டுருப்பாங்க கிராமங்கள். இன்னைக்கு அது குழந்தைகளுடையது இல்லைன்னாலும் வளரணும்னு நினைச்சு பண்ணு. வேட்டையாடுதல், மீன் பிடித்தல், நல்ல பலன் கிடைக்கிறதுக்காக மந்திரங்களை அன்னைக்கு பயன்படுத்தும். சரி, மந்திரத்தினுடைய வலிமை தான் என்னங்க? பவர். வாட் இஸ் த பவர் ஆஃப் மந்த்ராஸ்? என்ன பவர்? முதல்ல என்ன நடக்கும்? நீங்க எல்லாத்துலயும் பார்க்கிறோம், சில ஒளி பண்பு, சில சொற்றொடர்கள் மீண்டும் மீண்டும் ஒலிக்கும். நம்ம பார்த்தோம், ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல அந்த அன்பர் செங்குட்டுவன் சொல்லுவார் நம்மளோட பேசும்போது, நான் ரொம்ப நாளா மாடு பிடி மாடு, மாடு பிடி மாடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப பேர் என்கிட்ட சொன்னாங்க, ஏங்க ஏங்க எங்க மாடை கொச்சப்படுத்துறீங்க? மாடு பிடி மாடுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு பிரயோஜனமே இல்லைங்க. அடுத்த முறை நான் எப்படிங்க அதை களத்துக்கு கொண்டு வருவேன்? மாடு பிடி மாடுன்னு சொல்லாதீங்க. காளை வெற்றி பெற்றதுன்னு சொல்றீங்க, அந்த இடத்துல வீரர் வெற்றி பெற்றாருன்னு சொல்லுங்க. மாடு பிடி மாடுன்னு சொல்லாதீங்க. அப்ப பாருங்களேன், ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை இப்ப அவர் சொல்றாரு, அதை நான் இப்ப மாத்திக்கிட்டேன், மாடு பிடி மாடுன்னு இப்ப நான் சொல்றது இல்ல. ஏன்னா மாடு வளர்க்குறவன் எவ்வளவு மனம் வருத்தப்படுறான் பாருங்க. இப்ப வார்த்தைகளை எல்லாம் நம்ம பார்த்து பேச வேண்டியிருக்கு, தேர்ந்தெடுத்து பேச வேண்டியிருக்கு. 10 பேர் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம்னு வச்சுக்கோங்க, 9 பேருக்கு நல்லா இருக்கும், ஒருத்தன் ஏதோ ஒரு வகையில காயப்படுவான். இதத்தான் நபிகள் நாயகம் குர்ஆன்ல சொல்றாரு, 10 குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிற பொழுது ஒரு குழந்தையின் தகப்பனை சொல்லி அவர் அழைக்கிறார் என்று நீங்கள் அந்த குழந்தையை அழைத்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா? அந்த கூட்டத்திலே சில குழந்தைகளுக்கு தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், அந்த குழந்தை வருத்தப்படும். எனவே அந்த குழந்தையின் பெயர் சொல்லி அழையுங்கள், உன் அப்பா அழைக்கிறார் என்று அழைக்காதீர்கள். அப்ப பாருங்களேன், எவ்வளவு பெரிய ரெவல்யூஷன் அந்த இடத்துல நடந்திருக்கு. 10 குழந்தை விளையாடும் போதே குப்புசாமி மகனானின்னு உங்க அப்பா கூப்பிடுறாரு சொல்லாதீங்க. அப்பா இல்லாத குழந்தை மனம் வருத்தப்படும் இல்லையா? இதுதாங்க வேணும். இதுதான் உயிர் இரக்கம்னு பேரு. உயிர்களின் மீது இரக்கம் கொள்ளுதல். இத ரொம்ப அழகா பார்க்கணும். பிரணவ மந்திரம் அப்படிங்கிறது ஓம், பஞ்சாட்சர மந்திரம் அப்படிங்கிறது நமசிவாய, ஷடாட்சர மந்திரம்ங்கிறது சரவணபவ, 8 எழுத்து மந்திரம் நமக்கு தெரியும், ஓம் நமோ நாராயணாய. ஓம் சக்தி, இது அம்பிகைக்குரிய மந்திரம். இப்படி வழிபாட்டு மந்திரங்கள் நிறைய. இது வழிபாட்டு மந்திரம், ரொம்ப அழகா புரிஞ்சுக்கணும். நீங்க வழிபடுறதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. தெளிவு தருவது நிறைமொழி மந்திரம். வழிபாட்டு மந்திரத்தையும் இந்த மந்திரத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. நான் சரவண பவன் சொல்லிட்டேங்க, அதனால முருகன் அருள் எனக்கு வரும், அது வழிபாட்டு மந்திரம். இறைவனை வழிபடுவதற்கு சில மந்திரங்களை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. அது மனசை ஒருமுகப்படுத்துமான்னா நம்ம பார்த்துட்டோம். சாமியே சரணம் ஐயப்பான்னு வீட்டுக்கிட்ட கத்துதுங்க சாமிங்க. மலை ஏறும்போது சரணம் சொல்ல சொல்லுங்க, போங்க சாமி மூச்சு விடவே என்னால முடியல, எங்கடி சரணம் சொல்றது? ஏண்டா வீட்டுக்கிட்ட அம்புட்டு கத்துனீங்க. வழித்துணையாக செல்கிற பொழுது அந்த களைப்பை மறப்பதற்கு சில மந்திரங்களை உச்சரித்தோம். ஏத்தி விடப்பா, தூக்கி விடப்பா, இது ரைமிங். சாமி திந்தக்க தோம் தோம், ஐயப்பன் திந்தக்க தோம் தோம், அப்படி ஆடி பாடி அப்படி போறோம். அரோகரா அரோகரா அரோகரா. இப்ப புதுசா ஒண்ணு கிளம்பி இருக்கிறாங்க, எங்கடா அரோகரா சொல்லணும்னு தெரியல. சினிமா தியேட்டர்ல இங்கிலீஷ் படம் ஓடிக்கிட்டு திடீர்னு ஒருத்தன் அரோகராங்க. பொருத்த
பொருத்தம் இல்லாத இடத்திலே பொருத்தம் இல்லாத வாக்கியங்களை பயன்படுத்தி பலரை சிரிக்க வைப்பதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கு. எங்க என்ன சொல்லணும்? அப்ப ஓம் என்று ஒலித்தால் ஏன் நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரு மந்திரத்தை சிந்தித்து செயலாக்கம் கொடுக்கிற பொழுது தெளிவு பிறக்கும். வாழ்வுக்கு அழகையும் தெளிவையும் தரக்கூடியதுதான் திருமந்திரம். இப்பதான் திருமந்திரம் என்னங்கிறதுக்கு வந்துருக்கு. அப்ப வாழ்க்கைக்கு அழகு தெளிவு கொடுக்கணும். ஒரு திருமந்திரம் படிச்சவங்க கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். அவற்றை முதல்ல உயிர் இரக்கம் இருக்கும், கருணை இருக்கும், நிறைய சம்பாரிச்சு வைக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. முதல்ல வாழ்வியலுக்கு பொருள் வேணுங்க, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. எப்பயுமே நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், அதெல்லாம் நியாயமான சம்பாத்தியங்கள். பாத்தீங்கல்ல, யார் சொல்லி தருவது, யார் சொல்லி திருத்துவது இவர்களே? இதத்தான் திருமந்திரம் கற்றுத்தருகிறது. நீங்கள் மனிதனாக மாறணும். அதான் பட்டுக்கோட்டை சொன்னா, மனிதனாக வாழ வேண்டும் மனதில் வையடா, வளர்ந்து வரும் உலகத்திற்கு நீ வலது கையடா, தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. இப்ப இந்த மனசு ஓம் அப்படின்னு நம்ம ஒலிக்கும் போது பிரபஞ்ச ஆற்றல்கள் நேரடியாக அதிர்வுகள் மூலமாக நம்முடைய உடம்புக்குள்ள நுழையும். இந்த ஆ அப்படிங்கிற சுவாசிப்பு அமைப்பு அடி வயிற்றிலிருந்து எடுக்கும். அம்மா அப்படின்னு சொல்றோம் பாரு, பசுமாடு அம்மா அப்படின்றது அடி வயிற்றிலிருந்து வருது. அடி வயிற்றுல இருந்து வாயின் நடுவில் பிறக்கிற ஊ மார்பு பகுதியில தாக்கத்தை ஏற்படுத்தும். குவிந்த உதடுகளின் வழியே வரக்கூடிய மா தொண்டை மற்றும் தலையில் உள்ள சுவாச அமைப்புல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொரு ஒளியும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றலை உடலின் ஒரு திசுவிலிருந்து முழு சுவாச அமைப்பு வரை ஏற்படுத்துகிறது. அகர உகர மகர சேர்க்கை தான் ஓம். அ உ ம எப்படி வருது பாருங்க உச்சரி. இதான் ஓம்ங்கிற பிரணவம், வேற ஒண்ணும் கிடையாது. இதைத்தான் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு தெரியாதா பிரணவம்னா என்னன்னு? புள்ள சொல்லி அப்பா கேட்கணும். முருகன் என்ன சொல்றார்? குருமுகமாக நான் போதிக்க நீர் அமர்ந்து கேட்க வேண்டும். தத்து பித்தெல்லாம் பேசல. தான் புள்ள வாயிலிருந்து வரக்கூடிய அமுத மொழிகளை கேட்பதற்காக சிவபெருமான் தன்னை ஒரு சீடனாக மாற்றிக்கொண்டார். அப்ப இதன் மூலமாக சிவபெருமான் இந்த உலகத்துக்கு என்ன உணர்த்துறான்னா, வயது குறைவாக இருந்தாலும் அறிவிலே சிறந்தவனை நாம் வணங்க வேண்டும். நான் சிவபெருமான்னு ஆணவம் கொள்ளல சிவபெருமான். ஏண்டா நான் பத்த புள்ள நெற்றிக்கல்ல பிறந்த புள்ள, உனக்கு அவ்வளவு அறிவாடா? படார் 2 போடு போடல சிவபெருமான். அப்படியா? பிரணவத்தின் பொருளா? சரி சொல்லி கொடு, கேட்டுக்கிறேன். நீங்க இந்த இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திருமந்திரத்தை எல்லாரும் சொல்லிடுவாங்க, ஆனா யாருக்கிட்ட கேட்கிறோங்கிறது தானே முக்கியம். யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எல்லாரும் சொல்லுவாங்க, நீ மெய்ப்பொருளை கண்டுபிடி, அதான் அறிவு. நீங்க திருவள்ளுவரை மாதிரி ஒரு எசக்கு பசக்கான ஆளை நீங்க பார்க்க முடியாது. எப்படி போறாரு பாருங்க. யார் 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 வாய் கேட்பினும் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல ஒரு வாட்டுக்கு. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நல்லா தானே இருக்கு. அதுனா யார் யார் வாய் கேட்பினும், அவன் சொன்னா இவன் சொன்னா இவன் சொன்னா அவன் சொன்னான்னு சொல்லுவாங்க. ஆனா அதன் உள்ளே இருக்கிற உண்மை பொருளை உணர்வதற்குத்தான் மந்திரங்கள் பயன்படுகிறது. அகர உகர மகர ஆ உ மா. இனிமேல் பிரணவம் யாருன்னு கேட்டா சொல்லிருங்க.
ஆ என்பது சுவாச அமைப்புல அடி வயிற்றிலிருந்து உணருது. இங்க நடுவுல மார்புல பிறக்கிறது ஊ, இங்க பிறக்குது பாருங்க அது அகர உகர மகர. இது என்ன பண்ணுதான், தலைக்குள்ள போய் ஒரு சுவாச அமைப்புல ஒரு தாக்கத்தை உண்டாக்குது. நமக்கு மூளைய வேலை செய்யுதுங்கிறது இப்பதான் புரியும். மூளையை பயன்படுத்தணும். வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளருமானா வளராது. வருஷம் 365 நாள் வெண்டைக்காய் சாப்பிட்டவனுக்கு மூளை வளர்ச்சியே இல்லை. அதெல்லாம் ஒரு இது. அப்ப இந்த மந்திரங்களை உச்சரிக்கிற பொழுது அதனுடைய மா பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொருள் தெரியாம எந்த மந்திரத்தையும் தயவு செய்து மாணவர்கள் அதை உரைக்க வேண்டாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் உண்டு. அப்ப ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் ஒரு பொருள் உண்டு. அண்ணாமலைக்கு அரோகரா, அரோகரா அப்படிங்கும் போது அந்த ஆ பிறகுது. அரோகரா, அதான் ரொம்ப முக்கியம். அண்ணாமலைக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனோடு உடனுறையும் அண்ணாமலைக்கு அரோகரா. அந்த அடிப்படையில நம்ம ஒன்றை அணுகுகிற பொழுது அந்த அணுகுமுறை மிக மிக முக்கியம். அதனாலதான் திருமந்திரம் மூலன் உரை செய்த 3000 தமிழ் அப்படின்னாரு. 3000 தமிழ். இதுல என்னெல்லாம் இருக்கு? 9 உட்பிரிவு இருக்குது. ஒன்னொன்னுக்கும் தந்திரம்னு பேரு. 232 அதிகாரம் இருக்கு. 9 அதிகாரம் அல்ல, 232 அதிகாரம், 9 மந்திரம். அதனாலதான் மூலன் உரை செய்த 3000 தமிழ், 3000 பாட்டு. நான் இன்னைக்கு வந்தப்பே அதான் சொன்னேன், 5 கரத்தனை பாட்டு திருமூலர் எழுதின பாட்டு கிடையாது. ஆனா எல்லா பதிப்புகள்லையும் 5 கரத்தனை, யானை முகத்தினை. அவர் விநாயகர் வணக்கமே சொல்லல. எடுத்த உடனே ஒன்றவன் தானேன்னு உள்ள போயிட்டாரு. அப்பவே பாருங்க எவ்வளவு பெரிய புரட்சி அது. அவர் இந்த நூலுக்கு இட்ட பெயர் என்ன? திருமந்திர மாலை. தமிழில் தோன்றிய 9 ஆகமங்கள் தான் 9 தந்திரங்கள். இது சைவ சமய அறிஞர்கள் சொல்றாங்க. சைவ சமய தத்துவத்தை அழகாக கொடுக்கிறார். அன்புடைமை, அரும்புடைமை, நிலையாமை, கொல்லாமை, புலால் மறுத்தல், இப்படி பல செய்திகள். நீங்க திருமந்திரத்தை எப்படி படிக்கணும்னா முதல் 4 தந்திரங்கள் 1, 2, 3, 4 சிவ ஞானத்தை பெற விரும்புபவர்கள் தங்களை தகுதி பெறுவதற்குரிய வழியை சொல்லுகிறது. முதல் 4 தந்திரம் படிக்கணும். அது அப்பத்தான் சொல்லுது. 5வது தந்திரம் சைவ சித்தாந்த உண்மைகளை விவரிக்கிறது. 6 முதல் 9 வரையான தந்திரங்கள் ஞானத்தை தருகிறது, நல்ல பயன்கள் பற்றி சொல்லுதாங்க. நீங்க எடுத்தோன்னா திருமந்திரத்தை தொடுவாங்க எல்லாருமே. இந்த 4 தந்திரத்துல வெறும் சிவன் 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 வருதா, என்னடாது அப்படின்னு போயிடுவாங்க. என்ன பயன்? ஒரு நூலின் பயன் என்ன அப்படின்னா, நீங்க 4 தந்திரம் முடிச்சு 5வது தந்திரத்துல சைவ சித்தாந்தத்தை படிச்சுட்டு 6, 7, 8, 9 வரும்போதுதான் அந்த ஞானம் என்பது கிடைக்கும். ஆசனம், பிரணயாமம், தியானம், சமாதி இதெல்லாம் அட்டாங்க யோகத்துல வந்துடும். 8 வகை சித்தி, அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, அது பூரா 8 வகை சித்தி. இது பூரா உடம்பை பேணி காக்கிற வழிமுறை. நீங்க சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். சுவரே நல்லா இல்லைன்னா அப்புறம் சித்திரம் எப்படி வரைகிறது? உடம்பு முழுக்க பலசர கடை வச்சிருக்கோம். பிபிங்கிறோம், சுகருங்கிறோம், அதுங்கிறோம், இதுங்கிறோம். இந்த சுவர் நல்லா இருந்தாச்சுன்னா
நீங்க என்ன வேற ஒண்ணும் இல்லைங்க, திருமந்திர பாட்டை நீங்க சொல்ல 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 உடம்பில் இருக்கக்கூடிய உபாதைகள் குறைஞ்சுக்கிட்டே வருமா. ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு எழுத்தும் மந்திரத்தை உரைக்கிறது. திருமந்திரத்தை ஒரு 4 திருமந்திரம் 5 திருமந்திரத்தை நம்ம படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, கால் மூட்டு வலி வராது. 1 மணி நேரம் நீங்க திருமந்திரத்தை படிச்சிட்டீங்கன்னா இந்த உடம்புல இயங்கக்கூடிய அந்த உறுப்புகள், கால் மூட்டு வலி எதனால வருது? மூட்டு தேஞ்சு போயிருச்சு அதனால வருது. இன்னொன்னு, அங்க சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி சுரக்குற சுகர் ஏன் வருது? உங்களுடைய கணையம் வேலை செய்யல. இப்ப கணையத்தை தூண்டணும்னா என்ன செய்யணும்? உடம்புக்கு இது போன்ற மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருங்க. கணைய தூண்டணும். எல்லாமே சுரப்பிகள் தான். அதனுடைய குறைபாடு தான் நம்ம வியாதின்னு சொல்றோம். அதுக்கு செயற்கையாக நம்ம மருந்து மாத்திரைகளை, மாத்து இறைனா மாற்று இறை, அதுதான் சாப்பிடுறோம். அது சாப்பிட்டாச்சுன்னா நமக்கு நோய் போயிருதா? போகாது, போகவே போகாது. உடல் பயிற்சி மூலமாக அமர்ந்து ஒருநிலைப்பட்டு மனதை ஒருமுகப்படுத்தி சில மந்திரங்களை கேட்கலாம், நாமே சில மந்திரங்களை சொல்லலாம். அப்படி சொல்லுகிற பொழுதுதான் நமக்கு இந்த உடல் உபாதைகள் குறையுதுன்னு. கடவுள் வாழ்த்துன்னு தொடங்குறார். இறைவனை போற்றி அவன் தன்மைகளை புகழ்ந்து ஜீவன்களுக்கு அருளும் விதத்தை 1, 2, 3 வச்சு கொண்டு வர. நமக்கு எல்லாருக்கும் ஔவையார் பாடின ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உண்டான செந்தமிழில் மூன்றானவன், நன்கான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாய என 5ஆனவன். இதான் நமக்கு தெரியும். ஆனா இவர் சொல்றது அப்படி அல்ல. இறைவன் யார்? அவன் அருள் எப்படிப்பட்டது? அவனை அடையும் வழி. இறைவன் யார்? அவன் அருள் எப்படிப்பட்டது? அவனை அடையும் வழி. இதான் திருமந்திரம். திருமந்திரத்தை படிக்கணும்னா இறைவன் யாருன்னு தெரியும். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா நான் யாருன்னு தெரியும். நான் யாரு? நான் யாருன்னு தெரிந்தால்தான் என்னால இறைவனை பற்றி அறிய முடியும். நான் யாருமே எனக்கு தெரியாத பொழுது ஒரு ஆன்ம விசாரணையத்தான் பகவான் ரமண மகரிஷி தொடங்கினார். நான் யார்? நான் எங்க இருக்கேன்? ஒரு ஆன்ம விசாரணை. எனக்கு பேர் வச்சுட்டாங்க, என்னுடைய பேர் வச்சாச்சு. ஐயா சங்கர் பத்மநாபன் பேர் வச்சிருக்கேன். பேர் இருக்கு, எனக்கு ஜெகன்னு பேர் வச்சிருக்கோம், சண்முகத்திற்குமரன் பேர் வச்சிருக்கிறான். நான் யார்? எனக்கு வச்ச பேர் யாரு? எதற்காக எனக்கு பேர் வச்சாங்க? கூப்பிடுறதுக்கு. என்னுடைய ஐடி நம்பர் என்ன? இறைவன் என்னை எத்தனாவது ஆளா அனுப்பிச்சு விட்டுருக்காரு, எத்தனாவது ஆளா கூப்பிட போறாரு, இதுதான் நமக்கு தெரியுமா? நமக்கு எதுவும் தெரியாது. எப்ப என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. நம்ம காரண காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். இதனாலதான் போயிட்டோமோ. உடற்கூராய்வு பண்ண பிறகுதான் உள்ளுக்குள்ள என்ன நோய் இருக்குன்னே தெரியுது. இறைவன் அதை மறைச்சிடுறான் இல்லையா? டெஸ்ட் எடுக்கிறதுனால எல்லாம் தெரிஞ்சிருமா? ஸ்கேன் பண்றதுனால எல்லாம் தெரிஞ்சிருமா? அவன் ஒரு ஸ்கேனர் வச்சிருக்கான் மேல. நம்ம வச்சிருக்கிற கருவிகள்னால கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஸ்கேனர் அவன்கிட்ட இருக்கு. அந்த ஸ்கேனுக்குள்ள நம்ம இன்னும் போவே இல்லை. ஆத்ம விசாரணை நம்ம வைக்கவே இல்லை. அந்த ஸ்கேனுக்குள்ள எப்ப போக போறோம்? ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு டாக்டர் மருந்து கொடுப்பாரு. உங்களுக்கு சுகர் இருக்கு, பார்டர்ல இருக்கு, இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க. நம்மளும் பயந்து போய் ஒரு வகையில நான் மருத்துவர்கள் எல்லாம் பாராட்டுவேன். நம்மளுக்கு உசுறு பயத்தை கொண்டாந்து வச்சிடுறாங்க. இல்லைன்னா நம்ம நினைச்சதெல்லாம் தின்னு இந்த உடம்ப ஒரு கிடங்கா மாத்திருப்போம். அவர் அப்படி சொல்றதுனாலதான் பார்த்து சாப்பிடணும், கொஞ்சமாவது பார்த்து சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
இல்லைன்னு வச்சுக்கோங்க, டேஸ்டா இருக்கா 20 சப்பாத்தி சாப்பிடலாம். 20 சப்பாத்தி நான்லாம் சாப்பிட்டதுங்க. என்னைக்கு சுவைய கட் பண்ணாங்களோ வீட்டுல, இப்ப 3 சப்பாத்தி ஆயிடுச்சு. கேட்டா நல்லா வச்சு போட்டா இது வெறும் 20 சப்பாத்தி சாப்பிடுறது. நல்ல ஒரு குருமா வச்சு அப்படி சப்பாத்தி வச்சாச்சுன்னா 20 சப்பாத்தி இறங்கும். அதே டேஸ்ட்லெஸ்ஸா பண்ணிட்டா, சுவை இல்லாம பண்ணிட்டா, என்ன வச்சிருக்க திட்டிட்டு 3ஓட எந்திரிச்சு போயிடுவோம். இது ஒரு சமையல் டெக்னிக். நல்லா இருந்துச்சுன்னா உண்மையிலே பாருங்களேன், டேஸ்டா இருக்கு, நல்லா உப்பும் புளியும் உரப்புமா ஒரு வெங்காய சட்னி வச்சு தோசையை இழுத்தோம்னா, சாதாரணமா 3 தோசை சாப்பிடணுமா 8 தோசை சாப்பிடுவோம். சுவை நமக்கு ஆபத்து. இந்த நாக்கு அதுக்கு அடிமை ஆயிடுச்சு. கொல்லான் புலாலை மறுத்தானேங்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை நேரம் எங்க போய் நிக்கிறான் நம்ம ஆளு? காலைல எந்திரிச்ச உடனே குடும்பமா நிக்கிறான். பொங்கல் அன்னைக்கு மறுநாள், பொங்கல் அன்னைக்கு தான் சொற்பொழிவு முடிச்சுட்டு வர்றேன் அனுப்பானடியில இருந்து. நான் வரும்போது எதை பாக்குறேன்னா, எந்த ஹோட்டல்ல எல்லாம் கூட்டம் நிறைஞ்சு நிக்குதுன்னு பாக்குறேன். ஒரு பய சைவ ஹோட்டலுக்கு போல, பூரா அசைவ ஹோட்டல்ல வரிசை நிக்கிறாங்க குடும்பமா. எதுக்கு? உடம்புக்குள்ள எல்லாமே வரணும். அப்படி திருமந்திரம் பல்வேறு சிந்தனைகளை உள்ள கொண்டு வந்திருக்கு. இது பூரா ஆரம்பம், ஒரு தொடக்கம் தான் போட்டு வச்சிருக்கேன். இன்னும் மந்திரத்துக்குள்ள நம்ம போகல. வருகிற வாரங்கள்ல தான் மந்திரத்துக்குள்ள போறோம். அதனால இதுவரைக்கும் இணைந்திருக்கிற பெருமக்களுக்கு கோடானு கோடி நன்றி.